இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சிந்தனை தலைப்பு என்னவென்றால், எதையும் பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள். இந்த உலகில் எதையும் பார்த்து பயப்படாதீர்கள். அப்படிதான் அதனுடைய பொருளாக இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொன்ன அப்படின்னா, ஒரு முறை காந்தியடிகளா மேலை நாட்டிற்கு செல்ல வந்தது. அப்பொழுது அவருடைய உதவியாளர் சொல்லுகிறார், காந்தி அவர்களே, நம்ம இங்கே வந்திருக்கிறோம், இங்க மிகப்பெரிய நயகரா நீர்வீழ்ச்சி இருக்கிறது, ஆனால் அதைவிட மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று உண்டு, ஜெருசப்பா நீர்வீழ்ச்சி என்ற ஒன்று உண்டு, அதை வாருங்கள் நாம் போய் பார்த்து விட்டு வருவோம் என்று காந்தியடிகளை பார்த்து சொன்னாராம். அப்ப காந்தி அமைதியா சொன்னாராம், எவ்வளவு உயரத்திலிருந்து கொட்டும் அந்த அருவி அப்படின்னு கேட்டாராம். மிகப்பெரிய உயரம், நயகரா நீர்வீழ்ச்சியை விட மிகப்பெரிய உயரம் என்று ரொம்ப பிரமிப்பா சொல்லும் போது காந்தி சொன்னாராம், மேகத்திலிருந்து மழை கொட்டுகிறதே அதைவிட உயரமா அந்த ஜெருசப்பா நீர்வீழ்ச்சி என்று சொல்லி முடித்தாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நம்மையும் பார்த்து சொல்லுவார்கள், உங்க குடும்பத்தில் கஷ்டமா, வேமா அந்த கோயிலுக்கு போங்க, உங்க குடும்பத்தில் பிரச்சனையா, வேமா இங்கே போங்க என்று சொல்லுவார்கள். உள்ள கோயிலில் கடவுள் உள்ளே இருக்கிறார். எந்த கோயிலுக்கு சென்றால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை விட எங்கு இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கான நிம்மதி. இங்கு சீடர்கள் செய்த தவறை பாருங்கள். இயேசு படைத்தவர் உடன் இருக்கிறார், ஆனால் அவர்கள் அலைகளை பார்த்து பயப்படுகிறார்கள். இதற்கு வரலாற்று பின்னணி என்னவென்றால், மாலை 6 மணிக்கு மேல் எந்த பிள்ளையும் வெளியில வரக்கூடாது. ஏனென்றால் அலை சாத்தானுடைய வேலை. ஒரு கடலிலே அலை அடிக்கிறது என்றால் அது சாத்தான் செய்யக்கூடிய வேலை என்பதனால்தான் கடலை பார்த்து அந்த மக்கள் பயப்படுவதற்கான காரணம் ஒன்று உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா எழுதுவார், வேப்பமர உச்சிக்கு நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பார். அது நல்ல ஒரு பாடலாக தென்பட்டது. நம்முடைய வீரத்தை கிள்ளி வைப்பார்கள். பாரதியார் அழகாக எழுதுவார், உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொல்லி எழுதி முடிப்பார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனா நான் பயப்படுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனா ஜோசியம் பார்ப்பேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, எல்லா பித்து விளையாட்டுகளையும் செய்வேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, பொய் சொல்வேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, பொறாமைப்படுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, பிற குடும்பத்தை கெடுப்பேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, காசை வாங்கிட்டு ஏமாத்துவேன். இதான் இதில் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் நல்ல ஜெபம் ஜெபிப்பேன், ஆனா வெளியில போனா மற்றவங்களை பத்தி புரணி பேசுவேன். நான் காணிக்க நல்லா போடுவேன், ஆனா வெளியில யாராவது உதவி கேட்டா எட்டிக்கிட்டு மிதிப்பேன். முடிஞ்சு போச்சு. இது பக்தியா இல்லை நடிப்பா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் உடன் இருக்கிறார், சீடர்கள் கதிகலங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே உடன் இருக்கக்கூடிய படைத்தவனை அவர்கள் உணராமல் இருந்ததனால்தான் பயம் அவர்களை ஆட்கொண்டது. இன்று கடல், கப்பல், இயேசு, சீடர்கள் தான் அந்த மைய கருத்து. பார்த்தீங்கன்னா கப்பல் குடும்பம், கப்பலில் இருந்த சீடர்கள் நாம் தான். கடல் அலை நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். எங்க எந்த குடும்பமா இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாமல் என்றுமே இருக்காது. பிள்ளைகள் வடிவில் பிரச்சனை இருக்கும், சொந்தங்கள் வடிவில் பிரச்சனைகள் இருக்கும், மனைவி வடிவில், கணவன் வடிவில், மாமனார் வடிவில், மாமியார் வடிவில், எல்லார் வடிவிலுமே பிரச்சனை இருக்கும். ஆனா என்ன ஒரு சிந்தனைனா, அந்த படகில் அந்த குடும்பத்தில் இயேசு இல்லை என்றால் மூழ்கிவிடும், இயேசு இருக்கிறார் என்றால் பிரச்சனை இல்லை என்பதுதான். பிரச்சனை இல்லாம நான் வாழ முடியுமா ஃபாதர்னா வாழ முடியும். நேர குழி தோண்டி கல்லறையில் படுத்துக்கிற வேண்டியது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த கல்லறையில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம நினைப்போம். அங்கே கூட புழுவும் பூச்சியும் நம்மளை அரிச்சு எடுத்துரும். என்ன இந்த நெகமும் முடியும் மட்டும் 3 நாளைக்கு வளரும் சொல்றாங்க. அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லாத இடம் என்றால் ஒரு இடம், அது கல்லறை மட்டும்தான் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல முடியும். இந்த சமூகத்தில் பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். உதாரணத்துக்கு 2 பசங்க பேசிக்கிட்டாங்களாம். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா 10ஆம் கிளாஸ்ல ஃபெயிலா போயிட்டான். உடனே நண்பனை பார்த்து சொன்னானா, நான் சாக போறேன்டா, நான் சூசைட் பண்ணி சாக போறேன்,
வீட்டுக்கு போனோன்னா நீ கொன்றுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடன் நடந்து சென்ற தோழன் சொன்னானாம், லூசு பயலே செத்துக்கிட்டு போயிடாத, ஏண்டா திருப்பி போறப்ப திருப்பி 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணும் பார்த்துக்க அப்படின்னானா. வாழ்க்கையை நாம் நேர்மறையாக பார்க்க தொடங்கி விட்டோம் என்றால் எதிர்மறை நம்மை ஒன்றும் செய்யாது. நான் எதிர்மறையை மட்டும்தான் பார்ப்பேன் என்றால் நேர்மறை இருந்தும் பயனில்லாமல் போய்விடும். இன்னைக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்க. குழந்தை இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன பெயர்? அந்த பொம்பளைக்கு குழந்தை இல்லையா அப்படி சொல்லி அவப்பெயராக இருக்கிறது. கணவனை இழந்து விட்டால் அந்த பெண்மணி சுபகாரியங்களுக்கு வரக்கூடாது, திருமாங்கல்யத்தை தொடக்கூடாது. இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒரு சில நல்ல மனிதர்கள் அவர்களையும் அழைக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிவார். ஒரு ஆசிரியைக்கு 18 ஆண்டுகள் குழந்தை இல்லை. சமூகம் அவருக்கு கொடுத்த பெயர் மலடி. உடன் பிறந்த அக்காளினுடைய மகளுக்கு திருமணம். அந்த திருமணத்திற்கு அந்த ஆசிரியை சொல்லுகிறார். அக்கா சொல்லுது தங்கச்சியை பார்த்து, நீ அவசகுணம் பிடித்தவள், மேலே கீழே வந்துடாத, திருமாங்கல்யத்தை தொடுறதுக்கோ இல்ல பிள்ளையை தொடுறதுக்கோ வந்துட, ஆசீர்வச்சிடாத, நீ ஆசீர்வச்சினா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த ஆசிரியை வீட்டிற்கு சென்று தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம், எவரோ சொல்லி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, என் உடன் பிறந்தவள் என்னை உதாசீனப்படுத்தும் போது என்னுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த ஆசிரியர் செய்த தவறான முடிவுதான் தன்னை கயரோடு இணைத்து இறுக்கி இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் இறந்து போகும்போது கையில் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்திலே அவர் அழகாக எழுதியிருந்த 2 வரிகள் தான், நான் இறந்து விட்டால் தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், புதைத்து விடுங்கள், அப்பொழுதாவது 4-5 புழுப்பூச்சிகள் என் வயிற்றில் துள்ளட்டும் என்று எழுதியிருந்தார். இதைவிட ஒரு வேதனையை 2 வரிகளில் எவரும் சொல்ல முடியாது. இந்த சமூகம் நம்மை அழிக்க பார்க்கும், ஆண்டவர் நம்மை காக்க பார்க்கிறார். கடவுள் தலையணை வைத்து தூங்குகிறார். நம்முடைய குடும்பத்திலும் சில நேரங்களில் அவர் தூங்கிக் கொண்டுதான் இருப்பார். ஏனென்றால் உன்னால முடியும் அந்த பிரச்சனையை சமாளிக்க அவர் சும்மா இருப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? குண்டூசி குத்துனாலும் கத்துன்னு கத்துறோம். காலில் முள்ளு குத்துது, அடுத்த பாட்டை குத்தாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? செருப்பு போட்டுக்கிறணும், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நீ அதிகமா கோயிலுக்கு வர்றீங்க, அதிகமா ஜெபிக்கிறீங்கன்னு பொருள், அவ்வளவுதான். ஏன்னா யார் அதிகமாக ஆண்டவரை நெருங்குகிறார்களோ சாத்தான் பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கினே இருப்பான். பின்னாடி போ, பின்னாடி வா, முன்னாடி போகாத என்று சாத்தான் பின்னாடியே இழுத்து கொண்டே இருப்பான். பிரச்சனைகள் அந்த அளவிற்கு சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரச்சனைகளை நான் எப்படி ஃபாதர் எதிர்கொள்வது என்றால், இறைவன் உங்களோடு இருப்பதை உணர வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதம் என்னன்னா 3 வகையான அற்புதம். 1, நோய்களை விரட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார். 2, பேய்களை விரட்டுகிறார், பேய்களை விரட்டுறார். 3வது, இயற்கையை கட்டுப்படுத்துகிறார். இந்த 3 இருப்பவர் எவரிடம் இருக்குதோ அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பார்க்கிறோம், அவர் எழுந்த உடனேயே சீடர்களை திட்டவில்லை, மாறாக கடலை பார்த்து திட்டுகிறார். இறையாதே, அமைதியா இரு அப்படின்னு சொல்றார். இறையாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திரும்புறார் சீடர்கள் பக்கம், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையே வரலையாடா? எப்பதாண்டா உங்களுக்கு நம்பிக்கை வரும்? நான் இன்னும் என்னதாண்டா அற்புதம் செய்யணும் உங்களுக்கு, சொல்லுங்கடா. இதே இந்த வாரத்தில் வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். கவலைப்படாதீர்கள், கவலைப்படுவதனால் உங்களில் ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப காரணம் என்னன்னா, துன்பம் தரக்கூடியதை நினைத்து பார்க்காத, அது உன்னை வளர்க்காது, மாறாக குறைக்கும், அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி அழைக்கும், அவ்வளவுதான். இப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா பின்னோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நான் அப்போ எப்படி இருந்தனே அப்படி இருந்தனே, பாவம் செஞ்சு வாங்கியாச்சு அப்படின்னா வாங்கியாச்சு, முடிஞ்சு அந்த பாவம். மீண்டும் நான் அப்ப செஞ்ச பாவம் இன்னும் என்னை துரத்துதுன்னா அது மீண்டும் மீண்டும் அந்த பாவ சங்கீதத்தில் நான் சின்ன பிள்ளையில நடந்ததையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அடுத்த கட்டம் நான் மாற வேண்டும், மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய பழம் ஒன்று இருக்கும். பலாப்பழம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க. வெளியில எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்கும். அப்ப அந்த பலாப்பழத்தை வெற்றதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம்?
எதை பயன்படுத்துவோம்? கத்தியை பயன்படுத்துவோம். கத்தியை பயன்படுத்தி மட்டும் வெட்டிடலாமா? வெட்டுறதுக்கு முன்னாடி கத்தியில கொஞ்சம் எதையாவது தடவுவோமே. ஒண்ணு என்ன தடவுவோம்? என்ன தடவுவோம் கேட்டேன். என்ன தடவுவோம்? எண்ணெயை தடவிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பலாப்பழம் வெட்டுறதுக்கு? அவ்வளவுதாங்க. இவ்வளவு பெரிய கத்தியா இருந்தாலும், உங்கள்கிட்ட இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், கடவுளாகிய எண்ணெய் நீ உன்னையோடு பயன்படுத்தவில்லை என்றால் நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் தாண்டா அப்படிங்கிறார். அவ்வளவு. எவ்வளவு பெரிய பலாப்பழம் முட்கள் அண்ண முடியாத அளவிற்கு இருக்கும். பிரச்சனைகள், அவ்வளவு பிரச்சனைகள் நம் குடும்பத்தில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கலாம், கவலை கொண்டு இருப்போம். ஆனா எண்ணெய் நீ கொஞ்சம் பூசிக்கொள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ எண்ணெய் பயன்படுத்தினால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பலா சுளைகளை நீ புசிக்கலாம், ரசிக்கலாம், உண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? கவலையோடே வருகிறோம், கவலையோடே செல்கிறோம் என்பதுதான் பொருள். ஒரு விமானம் விழுந்து நொறுங்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் அலறுகிறார்கள். ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக கையை பிடித்து கொண்டு அப்படியே அமைதியா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, உனக்கு அறிவே இல்லையா பாப்பா? எல்லாரும் சாக போறோம், பயத்தில் இருக்கிறோம் நாங்கெல்லாம், நீ எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் பிள்ளை அழகாக சொன்னதா, விமானத்தை ஓட்டுறது எங்க அப்பா, என்னை சாக விட மாட்டார், பத்திரமா கரையில் கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சான். இந்த வாழ்க்கை ஆகிய இந்த விமானத்தை ஓட்டுவது இயேசுவாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. வேற யாரோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. வாழ்க்கையில எல்லா நாளும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு அரசன் ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து ஒரு போட்டி வைத்தாராம். என்ன போட்டி என்றால், நான் திங்காத, அதாவது உண்ணாத ஒரு பழம் இந்த நாட்டில் இருக்கிறது, அதை கொண்டு வருபவர்களுக்கு நான் 1000 வைர நாணயம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அனைவரும் இணைந்து செல்வதற்கு முன்பாக அரசன் சொல்லுகிறார், நீங்கள் கொண்டு வரலாம், ஆனால் நான் உண்ட கனியை கொண்டு வந்தால் உங்கள் வாயிலே வைத்து குத்துவேன் என்று சொல்லிவிட்டார். அனைவரும் இணைந்து செல்கிறார்கள். ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை எல்லாம் கொண்டுட்டு வராங்க. அப்ப ஆப்பிள் கொண்டுட்டு வரான். முதல்ல ஏண்டா ஆப்பிள் ஒரு அரசனுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சு திணிச்சு விடுறாரு, போயிட்டான். அடுத்து ஒருத்தர் அன்னாச்சி பழம் கொண்டுட்டு வந்தான். ஏண்டா அரசனுக்கு அன்னாச்சி பழமே கிடைக்கல, யான் தோப்புலே அன்னாச்சி அவ்வளவு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னாச்சி பழத்தை வச்சு குத்துறார். குத்துல இந்த 2 பக்கமும் கிழிஞ்சு ரத்தம் தொங்கிக்கிட்டு இருக்கு. தொங்குனாலும் அவன் சிரிக்கிறான், சிரிச்சுக்கிட்டே வெளியில போறான். அவ்வளவு வேதனையிலையும் அவன் சிரிக்கிறான், சிரிச்சுட்டு வெளியில வரான். அப்ப வெளியில இருக்கிறவங்க கேட்கிறாங்க, உனக்கு வலிக்கிறையாடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அன்னாச்சி பழம் கொண்டு போன எனக்கே இந்த நிலைமைனா பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் கொண்டுட்டு போறேன், அவன் நிலைமை என்ன நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சுக்கின்னு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. இந்த வாழ்க்கை என்ன எத்தனை பேருக்கு கிடைக்கல? நம்முடைய தாயினுடைய கருப்பையில் அடையக்கூடிய உயிரணுக்களில் அனைத்து லட்சம் உயிரணுக்களில் நாம் ஒருவர் முந்தி வந்திருக்கிறோம். அப்ப காத்த கடவுள், அப்ப அத்தனை பேரை முந்த வைத்த கடவுள் இந்த உலகத்துல 4 பரதேசிகளை முந்த வைக்க மாட்டாரா என்ன? சொல்லு. 4 நம்மளை பத்தி இல்லாது பொல்லாது சொல்லும் போது அவங்களை விட நம்மளை முந்த வைக்க மாட்டாரா என்ன? இவ்வளவு கஷ்டத்திலும் நம்ம ஏன் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், நம்மை இகழ்பவர்களுக்கு முன்னால் நம்மை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவனுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிதான் கஷ்டப்பட்டு நான் அந்த உலகத்துல இருக்கணுமா? ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வருது? சந்திக்க வேண்டும், சவால்களை சந்தி, இயேசுவோடு சந்தி, நீ மட்டும் தனியா போய் சந்திக்காத. தாவீது செல்கிறான், படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த கோழி அத்தனை பெரிய இவனா, இவனுக்கு சாதாரண கோழி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். ஏனென்றால் என்னோட ஆண்டவர் இருக்கிறார், நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பணபலம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய சொந்தங்களை வைத்து நான் பிரச்சனைகளை மேற்கொள்வேன் என்போம். ஆடுற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் முடியும் போது கூடுற கூட்டம் சொல்லும், நீனும் நானும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இறந்த பிறகு படுத்து கிடக்கும் போது தான் சொல்லுவாங்க சவப்பட்டியில, இவன் யார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஜெபிக்கிறதுலே பிரச்சனை வரும். என்னன்னா, நல்லா ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சவப்பெட்டி கடை வச்சிருக்கிறாரு, அங்கே கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றாரு. இப்ப நான் சவப்பெட்டி கடையில் போய் என்ன ஜெபிப்பேன்? 50 பேரும் கொத்து கொத்தா சாகணும் ஆண்டவரே, இந்த சவப்பெட்டி கடை நல்லா ஓடணும்னா வேண்ட முடியும்? பிரச்சனைகள் வரும்.
அப்ப அங்க என்ன வேண்டணும்? ஆண்டவரே, இந்த சவப்பெட்டிகளில் இருக்கக்கூடிய அனைத்து உடல்களும் உம்மை நோக்கி வருவதற்கான ஆசீர்வாதத்தை இந்த பெட்டிகளுக்கு அளிப்பீராக. இந்த பெட்டியை விண்ணகம் நோக்கி வரக்கூடிய அந்த உடலாக மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தை முடிக்க வேண்டும். ஞானத்தை நாம் சற்று பயன்படுத்த வேண்டும். சோதனைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் சோதனை உண்டு. ஆனால் சாதனையாக்கக்கூடிய சக்தி நம்மிடம் மட்டும்தான் உண்டு. எப்படி ஃபாதர் அப்படி சொல்றீங்களா? விலங்குகளும் பறவைகளையும் நினைத்து பாருங்கள். 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எலியும் எறையும் புழுவும் பூச்சியும் தெரியும் பறவைகளுக்கு. ஆனா தன் அருகில் விரித்து வைத்திருக்கக்கூடிய வலையை அவர்களால் பார்க்க முடியாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் சிந்தனை கண் கொண்டு செயல்பட முடியும். ஆனால் நாம் பல நேரங்களில் சீடர்களைப் போலவே நம்பிக்கை குன்றியவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாதே, சற்று அமைதியாய் இரு அப்படி சொல்றார். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை நீ நெருங்காத, அமைதியாய் இரு. அதனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், அதனால தான் இங்கே நம்ம இருக்கிறோம். நம்ம பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறையாதே, என் மகனை மகளை தொடாதே, மரியாதையா பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வழியாக நம்மை பார்த்து கேட்கிறார், நம்பிக்கை குன்றி இருக்கிறாயா இல்லை நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்று கேட்கிறார். நம்பிக்கையோடு இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். நம்பிக்கை குன்றி இருந்தால் குண்டூசி கூட நம்மை எளிதாக கொன்றுவிடும் என்பதுதான் உண்மை. எனவே நம்பிக்கை மிகுதியாக்க இந்த பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.